அனைவருக்கும் வணக்கம். திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து திருவள்ளூர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் கனிம வள கொள்ளை நடப்பதாக பல குற்றச்சாட்டுகளும் பல சமூக ஆர்வலரும் இயற்கை வள ஆர்வலர்களும் தொடர்ச்சியான புகார்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய போராட்டங்களை இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக எடுத்திருக்கிறது. ஒரு கனிம வள கொள்ளை எப்படி நடக்குது? இது குவாரி முதலாளிகள் நடத்துறாங்களா, இல்லை கனிமவளத்துறையால் நடத்தப்படுகிறதா, இல்லை அமைச்சர் பேரவையில் நடத்தப்படுகிறதா, இல்லை திமுக அரசே இந்த கனிமவள கொள்ளைக்கு துணை போகிறதா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்து கொண்டே இருந்தது. சமீபத்தில் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டையை சார்ந்த சமூக ஆர்வலர் ஜவஹர் அலி இந்த கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு கிட்டத்தட்ட 50 குவாரிகளை மூட வைத்து அதற்கு பிறகு அவர் கனிமவள கொள்ளையர்களால் படுகொலை செய்யப்படுறாரு. இதற்கு அரசு பெரிய லெவலில் ஆக்ஷன் எடுக்கலை. இன்னும் இந்த கனிமவள கொள்ளை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ இந்த கனிமவள கொள்ளைக்கு யார் காரணம் அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசில் ஒவ்வொரு நாளும் எழுந்து கொண்டிருக்கிறது. டாஸ்மாகில் எப்படி ஒரு ஸ்கேம் நடைபெறுகிறதோ அதே போல கனிமவளத்துறையில் மைன்ஸில் ஒரு ஸ்கேமை நடத்த திமுக அரசு திட்டமிட்டிருப்பதாக இப்போது செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 2021 பல முறைகேடுகள் இந்த கனிமவளத்துறை நடந்தாலும் இந்த ஓராண்டுக்குள்ள கனிமவளத்துறையில் மட்டும் 2000 கோடி எங்களுக்கு வேணும், இதை வச்சு தான் நாங்கள் தேர்தலை அணுக போகிறோம், இதை வச்சு தான் மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு திமுக தலைமை ஒரு ஊழலை அஃபீஷியலாக பண்ண திட்டமிட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வந்துருக்குது. இந்த ஊழலுடைய பின்னணி என்ன, கனிமவளத்துறையில் ஊழல் பண்ணுறதுக்கு யார் யார் துணை போயிருக்காங்க, இந்த புது டீம் எந்த டீம் அப்படிங்கிறதான் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். ஒரு ஊழலை லீகலா பண்ண முடியுமா? ஒரு கொள்ளையை வெளிப்படையை அடிக்க முடியுமா? தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் ஸ்கேமு, ரேஷன் கடை ஸ்கேமு, அப்புறம் டாய்லெட் ஸ்கேம்னு சொல்லி இடி ஐடின்னு ஒரு பக்கம் பரபரப்பை உருவாக்கினாலும் சத்தமே இல்லாமல் நாங்கள் கனிமவளத்துறையில் கொள்ளையடிப்போம், கனிமவளத்துறையின் மூலமாக 2000 கோடியை இந்த தேர்தலுக்குள்ளே ஒதுக்கியே ஆகணும் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் திமுக அரசு இப்போ கனிமவளத்துறையில் கொள்ளையடிக்கிறதுக்கு களமிறங்கியிருக்கு. இந்த களமிறங்கி இதுக்கு தனியாக வசூல் பண்ணுறதுக்கு ஒரு டீமை உருவாக்கியிருக்கானுங்க. அந்த டீமுக்கு பேர் நாமக்கல் டீம். எப்படி டாஸ்மாகில் 10 ரூபா வசூலாகுதா அப்படின்னு பார்க்கறதுக்கும் டாஸ்மாகில் எவ்வளவு சேல் ஆகுது, ஒரு நாளைக்கு 100 பாட்டில் விற்றா 1000 ரூபா வந்தாகணும், 200 பாட்டில் விற்றா 2000 ரூபா வந்தாகணும், 300 பாட்டில் விற்றா 3000 ரூபா வந்தாகணும் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி 10 ரூபாயை வாங்கினாங்களோ அதே மாதிரி அது கரூர் கேங். இப்போது உருவாக்கப்பட்டிருக்க கேங் நாமக்கல் கேங். இந்த நாமக்கல் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படி, நாமக்கல் கேங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுடைய வேலை என்னென்னா தமிழ்நாடு முழுமைக்கக்கூடிய கல்குவாரியில் போயிட்டு எத்தனை வண்டி வெளியே வருது, எவ்வளவு யூனிட் வெளியே போகுது அப்படின்னு கணக்கு பார்த்து அரசு சொன்னோம். ஊழல் நடக்காமல் தடுக்க, கனிம கொள்ளையை தடுக்கத்தானே இந்த டீம் வேலை செய்யணும். அதுக்கு இல்லை. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு குவாரியில் ஒரு ஏஎஸ் அப்படின்னு ஒரு குவாரி, இல்லை ஏபின்னு ஒரு குவாரி வச்சுக்கோங்க. ஏபி அப்படிங்கிற குவாரியில் 100 யூனிட்டுக்கு அவர் அனுமதி வாங்கியிருக்காரு வெட்டுறதுக்கு, 100 யூனிட்டுக்கு பாஸ் இருக்குது. ஆனால் அவர் 200 யூனிட் வெட்டுறாரு அப்படின்னா, இல்லை 110 யூனிட் வெட்டுறாரு, 120 யூனிட் வெட்டுறாரு அப்படின்னா 20 யூனிட் 20 லாரி வெளியே எக்ஸ்ட்ரா போயிருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கணும். இந்த 20 லாரிக்கும் ஒரு டன்னுக்கு 100 ரூபா மேனிக்கு இவங்க இந்த டீம் இருக்கு இல்லையா, நாமக்கல் டீம் பணத்தை வசூல் பண்ணி இது தலைமையிட்ட கொண்டு கொடுக்கும். இதுக்காக ஒரு புதிதாக ஆட்கள் தேவை என்று இன்ஸ்டாகிராமில் விளம்பரம் கொடுத்துருக்குது திமுக அரசு. எப்படி உலகத்தில் ஊழல் பண்ண, லஞ்சம் வாங்க, விளம்பரம் கொடுத்து ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி எவனாவது பண்ணுவானா? பண்ணியிருக்காங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இன்ஸ்டாகிராமில் அந்த விளம்பரத்தை பார்த்தேன். ஆட்கள் தேவை தமிழ்நாடு முழுவதும், ஆண்கள் மட்டும். சைட் என்டி அட்மின் அது பேர். சுரங்கத்திலிருந்து வெளியேறும் வாகனங்களின் எண்ணிக்கையை துல்லியமாக பதிவு செய்தல், தினசரி அறிக்கைகளை மாவட்ட ஒருங்கிணைப்பாளருக்கும் மண்டல தலைவருக்கும் நேரத்தோடு வழங்குதல், கல்வி தகுதி 10th ITI டிப்ளமோ எனி, பணத்தை வாங்கி போட்டு காசு வாங்குறது எதுக்கு? 10th ITI 10th ITI டிப்ளமோ எனி கிராஜுவேட் 25 முதல் 40 வரை. அனுபவம், பதிவு மற்றும் கணக்கு பணியில் அனுபவம் இருந்தால் மேலானது, கட்டாயம் அல்ல. தேவையான திறன்கள்
அடிப்படை வாசிப்பு மற்றும் எழுதும் திறன் தமிழிலும் ஆங்கிலத்திலும், ஏன்னா எவ்வளவு யூனிட் போயிருக்கு, எவ்வளோ டன்னு போயிருக்கு, எத்தனை இது வெட்டியிருக்காங்க அப்படின்னு கணக்கு பார்க்கறது. வெளியிடங்களில் வேலை செய்ய உடல்நலமும் திறனும் உள்ளவர், ஏன்னா வெளியூருக்கு போகிற மாதிரி இருக்கும். கல்குவாரி முதல்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பார், ஆனால் உடல் தகுதியோடு ஜம்முன்னு நிற்கணும் ஆள். அப்புறம் நேர்த்தியானவர், நேர்மையானவர் மற்றும் நம்பகமானவர். காசை கொண்டு ஆட்டையை போட்டு ஓடிடக்கூடாதுல்ல, அடிக்கிறது கொள்ள, அடிக்கிறது ஊழல். ஆனால் அதில் அவன் நேர்மையாக இருக்கணுமா, வாங்குறவன் நேர்மையாக இருக்கணுமா. இதுக்கு வந்து நீங்கள் என்னென்னா www.eoxmining.in அப்படிங்கிற வெப்சைட்லையும் hr1mining.eox.gmail.com hr12mining.eox.gmail.com அப்படிங்கிற இணைய பக்கத்துக்கும் உங்கள் ரிசியூம் அனுப்புங்க. ஒரு ஃபோன் நம்பரை போட்டிருக்காங்க. அதோட நிப்பாட்டில் அடுத்து ஒரு விளம்பரம் வேற. ஒரு அக்கா வந்து, தம்பி என் பையனுக்கு வேலை இருந்தால் சொல்லுக்கா அப்படின்னு ஒருத்தன் வர்றான், ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவன் வந்து எதுக்கு வேலை செய்கிறான் பாருங்க. சொல்லுப்பா தேனி மக்களே, அந்த தேனியை சாராத மக்களே, வர 26, 27ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க மாஸ் ஹையரிங் நடக்க போகுதுங்க. மொத்தம் 3 ரோல்ஸ்க்கு வந்து இவங்க இன்டர்வியூ எடுக்க போறாங்க. முதல்ல சைட் அட்மின். இதுக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன் இருந்தா போதும், எழுத படிக்க தெரியணும். 14,000 இருந்து 16,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து கோஆர்டினேட்டர் ரோலுக்கு 35,000 இருந்து 55,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜோனல் கேட் போஸ்ட். இதுக்கு வந்து அப் டு 1 lakh கொடுக்குறாங்க. குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி. அப்புறம் கண்டிப்பா இதுக்கு நீங்க குவாரி சார்ந்த எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். நம்ம தேனியில வர ஜூன் 26, 27 வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஹோட்டல் இன்டர்நேஷனல்ல வந்து இந்த இன்டர்வியூ செஷன் நடக்க போகுதுங்க. EOX செக்யூரிட்டி சர்வீஸ் நடக்கிற இந்த இன்டர்வியூ தமிழ்நாட்டுல விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தேனி, திருச்சி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடியில நடக்குதுங்க. ஒரு ஊருக்கான கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல. இந்த ஊர்ல பூரா கொள்ளடிக்க போறாங்க. திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் எல்லா சொன்னாங்கல்ல, இந்த லிஸ்ட்ல உள்ள எல்லா ஊர்லயும் நாங்கள் கல்குவாரியில் கொள்ளடிக்க போறோம். அந்த கொள்ளடிப்பதற்கு ஆட்கள் தேவை. கல்குவாரியில் இயற்கையினுடைய வளத்தை சுரண்டுகிற ஒரு கும்பலிடமிருந்து பணத்தை வாங்கி இந்த அரசுக்கு கொடுப்பதற்கு ஆட்கள் தேவைன்னு விளம்பரம் பண்ணி அதை இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா போட்டு ஊழலை ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட அரசு லீகலா பண்ணிருக்கு. தேனி தம்பி என் பையனுக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லுப்பா. தேனி மக்களே, அந்த தேனியை சாராத மக்களே, வர 26, 27ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க மாஸ் ஹையரிங் நடக்க போகுதுங்க. மொத்தம் 3 ரோல்ஸ்க்கு வந்து இவங்க இன்டர்வியூ எடுக்க போறாங்க. முதல்ல சைட் அட்மின். இதுக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன் இருந்தா போதும், எழுத படிக்க தெரியணும். 14,000 இருந்து 16,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து கோஆர்டினேட்டர் ரோலுக்கு 35,000 இருந்து 55,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜோனல் கேட் போஸ்ட். இதுக்கு வந்து அப் டு 1 lakh வரைக்குமே சேலரி கொடுக்குறாங்க. குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி. அப்புறம் கண்டிப்பா இதுக்கு நீங்க குவாரி சார்ந்த எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். நம்ம தேனியில வர ஜூன் 26, 27 வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஹோட்டல் இன்டர்நேஷனல்ல வந்து இந்த இன்டர்வியூ செஷன் நடக்க போகுதுங்க. EOX செக்யூரிட்டி சர்வீஸ் நடக்கிற இந்த இன்டர்வியூ தமிழ்நாட்டுல விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தேனி, திருச்சி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடியில நடக்குதுங்க. ஒரு ஊருக்கான கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன், ஸ்கிரீன்லயும் கொடுத்திருப்பேன். அதை தாண்டி இந்த 2 நாள் நீங்க இந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. இவங்களோட இமெயில் ஐடி எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். அதுல உங்களுடைய ரிஸ்யூமை மெயில் பண்ணியும் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இதோட நிப்பாட்டல, இது இந்த நாமக்கல் கேங் இருக்கு இல்லையா, இந்த EOX அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை கூட சொல்ல முடியாது. அந்த நிறுவனம் ஆட்கள் தேவையான விளம்பரத்தை ஆள் எடுத்து கொடுத்துருவான். யாருக்கு? நாமக்கல் கேங்குக்கு. இந்த நாமக்கல்ல ஆறுமுகசாமின்னு சொல்லி திமுகவுக்கு இப்ப நெருக்கமான ஒரு புள்ளிய இவங்க அதுக்கு டீம் லீடரா போட்டிருக்காங்க. இவர் தான் தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய கல்குவாரிகள்ல வசூல் பண்ணி திமுகவுடைய தலைமைக்கு கொடுக்க இருக்கக்கூடிய அந்த புரோக்கர், அதாவது ஏஜென்ட். போய் கையை கட்டி காசு வாங்க முடியும்? வெளிப்படையா தெரிஞ்சிடாதா? அசிங்கமாயிராதா? அப்ப அதுக்கு ஒரு ஏஜென்ட் தேவை. அந்த ஏஜென்ட் தான் இந்த நாமக்கலை சார்ந்த ஆறுமுகசாமி என்று சொல்லப்படுகிறது. இது குறித்து இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான செய்தி ஊடகமாக இருக்கக்கூடிய ஆனந்த விகடனுடைய கிளை நிறுவனமாக இருக்கக்கூடிய ஜூனியர் விகடனில் ஒரு செய்தி குறிப்பு வந்திருக்கிறது. அதில் அந்த கழுகார் பக்கத்தில், சரி கனிமூலத்துறையில் என்ன சலசலப்பு அப்படின்னு ஒரு கேட்குறாங்க. எல்லாம் கலெக்ஷன் விவகாரம் தான். தமிழ்நாடு முழுவதும் இயங்கும் கல்குவாரிகளின் சங்க பிரதிகளை சமீபத்தில் சந்தித்த முக்கிய மாண்புமிகு, என்ன முக்கியம்? ஏவாவேலு டன் ஒன்றுக்கு 100 ரூபாய் கம்பெனிக்கு கொடுக்க வேண்டும். கம்பெனி அது கம்பெனி இந்த பிதாமகன் சொல்ல வார்த்தை சொல்லப்படல. டேய், 4 வாய் கஞ்சிக்காக காலிலேருந்து கத்திட்டு இருக்கேன், நான் தானே அதை கம்பெனி அப்படிங்கிற மாதிரி கம்பெனிக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆர்டர் போட்டிருக்கிறார். இதன் மூலம் நாளொன்றுக்கு 7.5 லட்சம் டன் வெட்டி எடுக்கப்படும் கற்களுக்கு 7.5 கோடி ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. அதன்படி கணக்கிட்டால் மாதமே 200 கோடி ரூபாய்க்கு மேல் வருகிறது. தேர்தலுக்கு முன்பாக 2000 கோடி ரூபாய் கல்குவாரி மூலமாக வசூலிக்க திட்டமிட்டிருக்கிறார்களாம். அதற்கான கலெக்ஷன் ஏஜென்டாக நாமக்கலை சேர்ந்த 6 பேஸ், அதான் ஆறுமுகம் 6 பேஸ் புள்ளியை நியமித்திருக்கிறார்கள். முக்கிய மாண்புமிகவும்
பிசினஸை கவனிக்கும் ஜோதி மாண்புமிகும், ஜோதினா திருவண்ணாமலை ஏவாவேலு, முக்கிய மாண்புமிகுனா நம்ம ரகுபதி, அவங்க குறியீடாக போட்டிருக்காங்க. அவங்க எது பழைய 6 பேஸ் புள்ளியா, பழைய ஆறுமுகசாமி ஒருத்தர் இருக்கார், அதிமுக ஆறுமுகசாமி. நோ நோ நோ, இது அவர் இல்லை. அல்வா மாவட்ட குவாரிகளின், அல்வா மாவட்டம்னா எங்க திருநெல்வேலி மாவட்டம், அல்வா மாவட்ட குவாரிகளின் கலெக்ஷன் ஏஜென்டாக இருந்தவரை இப்போது தமிழ்நாடு முழுக்க செயல்பட ப்ரொமோஷன் கொடுத்திருக்கார்கள். இதில் வேடிக்கை என்ன, கனிமவளத்துறையின் 4 மண்டல இயக்குநர்களுக்கும் துறை மேலிட அதிகாரி மூலமாக 6 பேக் புள்ளிக்கு ஒத்துழைப்பு கொடுங்க என தகவல் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே கணக்கு வழக்கு இல்லாமல் இயங்கும் கல்குவாரிகள் இனி அப்படின்னு தொடருது. அந்த 4 மண்டலம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஒன்று வந்து தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாடு 4 மண்டலமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 4 மண்டல அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டிருக்காங்க. இதில் முதன்மையாக தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், இந்த 3 மாவட்டங்கள் வழியாக தான் அதிகமான கனிம வளங்கள் கேரளாவுக்கு கடத்தப்படுது, கேரளாவுக்கு கொண்டு போக சொல்லப்படுது. கேரளா விளிங்கத்தில் அதானி போர்ட் கட்டிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யூனிட் கற்கள் அங்கே தேவைப்படுது. கற்களுக்கு ஒரு பக்கம் டிமாண்ட் இருக்குது. இப்போ திருநெல்வேலி, தென்காசி, அப்புறம் கோயம்புத்தூர், இந்த 3 இடங்கள்லையும் 3 மாவட்டங்களையும் அதிகமான கனிம வளங்கள் போகுது. தமிழ்நாடு முழுக்க வெட்டப்படுது. இதில் இந்த 3 மாவட்டங்கள் தான் அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மாவட்டம். தலைமைச் செயலகத்தில் பேசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு வேணாலும் வெட்டிக்கோங்க, எங்களுக்கு ஒரு டன்னுக்கு 100 ரூபா கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஒரு டன்னுங்கிறது வந்து 1000 கிலோ வச்சுக்கோங்க, ஒரு டன்னுக்கு 100 ரூபான்னா ஒரு டன்னை ஏற்றிட்டு யாரும் போக போகிறது இல்லை. 4 டன்னு சேர்ந்தது ஒரு யூனிட்டு. ஒரு வண்டியில் மட்டும் கிட்டத்தட்ட 12 வீல் இருந்தால் 8 யூனிட் ஏற்றலாம். அதுக்கு மேலே உள்ள வீல் இருக்கக்கூடிய சக்கரம் இருக்கக்கூடிய வண்டிகளில் 11 யூனிட், 12 யூனிட், அதிகபட்சம் 11 யூனிட் வரைக்கும் ஒரு வண்டியில் ஏற்ற முடியும். 11 யூனிட், ஒரு யூனிட்டுக்கு 400 ரூபானா 11 யூனிட்டுக்கு எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு வண்டியிலேயே 4000 ரூபா. ஒரு நாளைக்கு ஒரு வண்டிக்கு 4000 ரூபான்னா தென்காசி புளியரை செக் போஸ்ட் வழியாக ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1800 வண்டின்னு சொல்கிறாங்க. நம்ம 1000 வண்டின்னு கணக்கு பண்ணுவோம். 1000 வண்டின்னு கணக்கு பண்ணால் கூட எக்ஸ்ட்ரா ஓட சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா ஓடுறது 1000 வண்டி. 1000 வண்டின்னு கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா வருது. ஒரு நாளைக்கு 40 லட்ச ரூபான்னா ஒரு மாதத்துக்கு 12 கோடி ரூபா வருது. ஒரு மாதத்துக்கு 12 கோடினா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 140 கோடிக்கும் மேலே வருது. ஒரு வழியாக தென்காசி புளியரை சுங்கச்சாவடி வழியாக 140 கோடி எக்ஸஸ் பணம், அரசுக்கு வரக்கூடிய பணம் இல்லை. திமுக நடத்துகிற தமிழ்நாடு அரசு இருக்கு இல்லையா, அது கனிம வளத்துறையில் அனுமதிக்கு தனியாக காசு வாங்கிறது. இந்த அரசை நடத்துகிற திமுக தனியாக காசு வாங்குது. திமுக நடத்துகிற தமிழ்நாடு அரசுக்கு தனி காசு, அரசை நடத்துகிற திமுகவுக்கு தனி காசு. தமிழ்நாடு அரசுக்கு நல்ல காசு போதா, திமுகவுக்கு நல்ல காசு போதுன்னா திமுக தான் அதிக காசு. ஒரு சுங்கச்சாவடி வழியாக ஒரு வருஷத்துக்கு 140 கோடி சம்பாதிக்க முடியும்னா தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய இத்தனை பாதைகள் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க மற்ற உள்ளூருக்கு தேவையானது, வெளி மாநிலங்கள் கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு, ஆந்திராவுக்கு, மற்ற வெளியே போகுது, மைன்ஸா போகுது, எம்சாண்டா போகுது. இதற்கெல்லாம் தலை சுற்றி கீழே விழுந்துருவோம். இதை லீகலாக பண்ண சொல்லி தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்கள் செயலாளர், அவருடைய வேலை என்ன? இயற்கை வளங்களை பாதுகாப்பது. முறையான அனுமதி கொடுத்து அந்த முறையான அனுமதிக்கு சரியான பணத்தை வாங்கி அரசனுடைய வருமானத்தை பெருக்குவது. அந்த வேலையை செய்யாமல் அவர் முன்னிலையிலேயே இது சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அஃபிஷியலாக ஒரு டீம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு விளம்பரம் போடப்பட்டு ஆட்கள் தேவைன்னு செய்கிறாங்கன்னா, எவனை பற்றியும் யாரை பற்றியும் எந்த துறையை பற்றியும் கவலைப்படாமல் நாம் ஊழலை துணிந்து செய்வோம், நமக்கு தேவை பணம் அப்படின்னு திமுக அரசு இறங்கி இருக்கிறது. இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, பொதுவாக குவாரி முதலாளிகள் அனுமதிக்கப்பட்ட அளவோட அதிகமாக எடுப்பாங்க. அதை அரசு அதிகாரிகள் கண்டுபிடிச்சு அனுமதிக்கப்பட்ட அளவோட அதிகமாக எடுத்திருக்கீங்க. இப்போ கரூரில் கூட ஐஏஎஸ் அதிகாரி பிரபு சங்கர் இருக்கும்போது குளித்தலையில் ஒரு குவாரியில் அதிகமாக வெட்டியிருப்பதாக சொல்லி கண்டுபிடிச்சார். இப்படி தமிழ்நாடு முழுக்க பல இடங்களை கண்டுபிடிச்சு அப்பப்போ வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க, பல ஃபைன் போட்டிருக்காங்க, அபராதம் கட்டியிருக்காங்க. ஆனால் இங்கே என்னன்னா, நீ அதிகமாக எடு எங்களுக்கு கொடு, நீ வெட்டு கொஞ்சம் துட்டு அப்படின்னு இருக்காங்க. நீ என்னமும் பண்ணிக்கோ, என் வாயில் கொஞ்சம் காசு போடு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருக்காங்க. அதில் சில குவாரி முதலாளிகள் என்ன பண்ணியிருக்காங்க, ஏங்க உங்களுக்கு எதுக்கு நாங்கள் காசு தரணும், நாங்கள் முறையாக மைன்ஸ் அனுமதி வாங்க போகிறோம், அதுக்கு நாங்கள் எவ்வளோ யூனிட் எடுக்கிறோமோ அதுக்கு ஒவ்வொன்றும் பணம் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு? இல்லை நீங்கள் எப்படியும் நீ அதிகமாக தான் எடுப்பீங்க, எப்படியும் அதிகமாக தான் எடுப்பீங்க, அதிகமாக எடுக்கிறதுக்கு மட்டும் கொடுங்க, நீங்கள் அளவோடு எடுப்புக்கு தர வேண்டாம், நீங்கள் அளவோடு எடுக்க மாட்டீங்க. அப்போ இந்த அரசு என்ன சொல்ல வருது,
அளவோடு எடுக்காத, அதிகமாக எடுடா, அதிகமாக வெட்டுடா, அதிகமாக வெட்டி எனக்கு காசு கொடுறா அப்படின்னு ஒரு கொள்ளையடிப்பதற்கு, ஒரு வளத்தை காலி செய்வதற்கு இப்போ அரசு கொடுக்குற அனுமதிப்படி முறைப்படி நடக்குது அப்படின்னா அது எப்படி நடக்கும்? இந்த அரசு உண்மையிலே வந்து மலைகளை முழுக்க காலி பண்ணுவதற்காக இறங்கி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி. தனக்கு பணம் வேணும், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய சான்று. இது என்ன மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படின்னா, சில குவாரி முதலாளிகள் உங்களுக்கு எதுக்கு நாங்கள் பணம் தரணும், நாங்கள் அரசு அனுமதிச்சுக்கிற அந்த அளவு மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது, நீ எக்ஸஸாக தான் எடுக்கணும், நீ வெட்டிக்கப்பா, நாங்களே அனுமதி கொடுக்குறோம். இது வந்து சரி, இந்த பாஸ் வந்து இதுக்கு இப்போ எக்ஸஸாக எடுக்கிறதுக்கு பாஸ் இருக்காது, பாஸ் உள்ளதுக்கு மட்டும் காசு இவங்க கேட்க போகிறது இல்லை. அப்போ எக்ஸஸாக உள்ளது எப்படி சுங்கச்சாவடி வழியாக கடத்துறது, எப்படி வந்து வெளியே கொண்டு போகிறது, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எக்ஸஸாக எடுக்கிற எல்லா யூனிட்டும் பத்திரமா போகிறதுக்கு நாங்கள் பொறுப்பு அப்படின்னு ஒரு அரசே சொல்லியிருக்கிறது. இப்போ ஒருவேளை நாளைக்கு இன்னொரு நேர்மையான அதிகாரி வந்து எங்கெங்கெல்லாம் வந்து குவாரிகள் இருக்கோ இதெல்லாம் வந்து ட்ரோனை வச்சு அளக்கணும் அப்படின்னு வர்றாரு அப்படின்னா ஃபைன் யார் மேலே போடுவாங்க? அமைச்சர் ஏவவேல் மேலே போடுவாங்களா, இல்லை பணிந்தர ரெட்டி மேலே போடுவாங்களா, இல்லை ரகுபதி மேலே போடுவாங்களா? அந்த குவாரி முதலாளி மேலே தான் போடுவாங்க. எக்ஸஸாக வெட்டினால், வெட்டி கண்டுபிடிக்கப்பட்டா ஃபைன் முதலாளிக்கு, ஆனால் காசு யாருக்கு? திமுக அரசுக்கு. அதனால நாங்கள் எக்ஸஸாக வெட்ட முடியாது, நாங்கள் இவ்வளோதான் வெட்டணும் அப்படின்னு சொன்னால் அனுமதி கிடையாது, குவாரிக்கு அனுமதி தரமாட்டாங்க. குவாரிக்கு இப்படி தமிழ்நாட்டில் பல குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்காம யார் காசு தர்றாங்களோ அவங்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு கேரளாவில் உள்ள மிக முக்கியமான சில குவாரிகளுக்கு தமிழ்நாடு முழுக்க அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அவன் கேரளாக்காரன் வந்தோமா வெட்டினோமா காசை கொடுத்தோமான்னு போயிட்டே இருப்பான், இவன் ரூல்ஸ்லாம் பேசலாம்பா தமிழ்நாட்டுக்காரன் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக கேரளா முதலாளிகளை தமிழ்நாட்டில் இறப்பதற்கான திட்டங்கள்லையும் திமுக அரசு இறங்கி இருக்கிறது. அப்படி தென்காசியில் பல கேரளா முதலாளிகளுக்கான குவாரிகளுக்கான அனுமதியை சத்தம் இல்லாமல் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னன்னா, 2021 திருநெல்வேலி மாவட்டம் அடைமிதிப்பான் குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு கல்குவாரியில் விபத்து ஏற்படுது. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒருத்தர், நம்ம அப்பாவுக்கு சொந்தக்காரர், அவருடைய குவாரியில் விபத்து ஏற்படுது. 5 பேர் இறந்து போகிறாங்க. இறந்து போன உடனே அன்னைக்கு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர், கனிம வள இயக்குனர் இவங்கெல்லாம் வந்து கூடி பேசி ஒட்டுமொத்தமாக திருநெல்வேலி முழுக்க இருந்த எல்லா குவாரிகளையும் அளந்து இப்படி முறைகேடாக வந்து குவாரி நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி 53 குவாரிகளை இழுத்து மூடுறாங்க. அப்போ அன்னைக்கு 5 பேர் விபத்தானோடனே ஒட்டுமொத்தமான திருநெல்வேலி மாவட்டத்திலையும் 53 குவாரிகளை மூடுவதற்கு அந்த மாவட்ட ஆட்சியரும் கனிம வள இயக்குனரும் செஞ்சது போல, இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் மேலூர் பக்கத்தில் ஒரு குவாரியில் விபத்து ஏற்பட்டு 5 பேர் இறந்து போகிறாங்க. ஒரு ஜேசிபியே வந்து மொத்தமாக 3 அளவுக்கு சரிஞ்சு கீழே விழுந்துச்சு. அப்புறம் தான் தெரியுது அந்த குவாரி 9 மாதங்களாக அனுமதி இல்லாமல், அனுமதி வந்து முடிந்த பிறகும், அதாவது அவருடைய கால அவகாசம் முடிந்த பிறகும், லைசன்ஸ் ரத்தான பிறகும் அந்த குவாரி நடந்துகிட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு மதுரை மண்டலத்தினுடைய, தென் மண்டலத்தினுடைய கனிம வள இயக்குனர் கூடிய சட்டநாதன் அவர் வந்து இப்போ திருநெல்வேலியில் கூட 2-3 அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணார், சில அதிகாரிகளை வந்து தூக்கி விட்டார். ஏன்னா அவர் நேர்மையான அதிகாரின்னு காட்டுறதுக்காக பண்ணார். இப்போ சட்டநாதன் அவர்கள் நேர்மையான அதிகாரியாக இருந்திருந்தா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய இந்த குவாரிகளில் விபத்து நடந்த பிறகு ஏன் அந்த பகுதிகளை இன்னும் அளக்கலை? சிவகங்கை மாவட்டத்தில் ஏன் வந்து குவாரிகளை அளந்து அது எல்லா குவாரிகளும் சரியாக நடக்குதா, இல்லை முறை தவறி நடக்குதா, இல்லை லைசன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஆய்வை ஏன் உட்படுத்தலை? சிவகங்கை மாவட்டம் மட்டும் இல்லை, தென்காசி மாவட்டத்தில் ஒவ்வொரு வருஷமும், எல்லா மாவட்டத்திலும் ஒவ்வொரு வருஷமும் ட்ரோனை வச்சு குவாரிகளை அளந்து சரியாக அரசு கொடுத்துக்கிற அனுமதியோடு எடுத்திருக்காங்களா, அதிகமாக எடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன் தென்காசி மாவட்டத்தில் எந்த குவாரி எடுக்கலை? ஏன்னா சரியாக தென்காசி மாவட்டத்தில் காசு வந்துக்கிட்டு இருக்கு, இதுவரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. காசு வந்துகிட்டு இருக்கும்போது எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த குவாரியும் அளக்கவில்லை. அதே நிலைமை தான் சிவகங்கையிலையும். தலைமை உத்தரவிட்ட தான் போதுமே, அடுத்தனுடைய தளபதிகள் களத்தில் இறங்கிடுவாங்க இல்லையா? அப்படி நாமக்கல் கேங் களத்தில் இறங்கிருச்சு. நாமக்கல் கேங் களத்தில் இறங்கி என்ன பண்ணுது அப்படிங்கிறத ஒரு குவாரி முதலாளியே வந்து பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. 27 ஜூன் 26, 27 தான் வந்து நேர்முக தேர்வுனாங்க. அதுக்குள்ளே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து களத்தில் இறங்கி வசூல் வட்டி நடத்துங்கடா என் தங்கங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குவாரிக்கும் தமிழ்நாடு முழுக்க ஆட்களை அனுப்பியிருக்கிறது நாமக்கல் கேங். சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம்ண்ணே. நம்ம குவாரிக்கு 2 பேர் நியூ செக்யூரிட்டி ஃபோர்ஸ் திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்திருக்காங்க. அப்புறம் என்னன்னு கூப்பிட்டு விசாரிக்கும் போது இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு மேலேருந்து வந்து ஆட்கள் வந்து கேட்டிருக்காங்க செக்யூரிட்டிக்கு, ஒரு குவாரிக்கும் எவ்வளோ வந்து இன்புட் வருது, அவுட்புட் போகுது, எல்லாத்தையும் வந்து
செக்யூரிட்டி இதெல்லாம் வாட்ச் பண்ணுறது செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க. அதனால் நாங்கள் எவ்வளோ மேன் பவர் வேணும்னு நாங்கள் வந்து கேல்குலேட் பண்ண எல்லா குவாரியும் விசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்கள்ட்ட லிஸ்ட்டை வாங்கி பார்த்தேன். அவங்களோட பேச்சுக்கள் வந்து முற்றிலும் முரண்பாடாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஆர்டர் இருந்தால் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நீங்கள் எதுவுமே இல்லாமல் குவாரிக்குள்ளே வரக்கூடாதுன்னு நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அவங்கள்ட்ட அப்புறம் அவங்க ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி எதுங்க யார் உங்களை அனுப்பிச்சா, கவர்மெண்ட்டில் எதுவும் உங்களுக்கு வந்து ஆர்டர் எதுவும் கொடுத்துருக்காங்களா, ஆர்டர் இருந்தால் ஆர்டருக்கு அனுப்பிச்சி விடுங்க, நீங்கள் எப்படி குவாரிக்குள்ளே வந்துலாம் கேட்கும் போது விஜய் இன்ஃப்ராடெக் அண்டு ப்ராப்பர்ட்டிஸ் சென்னையில் அவங்க தான் வந்து எங்களுக்கு வந்து மேன் பவர் வேணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் சொன்னாங்க. நேற்று கூட மெசேஜ் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி டன்னேஜுக்கு வந்து இவ்வளோ வசூல் பண்ணி கொடுக்கணும் ஒரு குவாரிக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி நேற்று அண்ணன் ஆடியோ மெசேஜ் போட்டிருந்தீங்க. இது வந்து முற்றிலும் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயம். எல்லாமே வந்து உழைப்பை முதல்ல போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது இங்கே யாரோ வந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு ஒரு டன்னுக்கு இவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ பங்கு கொடுங்க அப்படின்னா குவாரி உரிமையாளர்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, அதில் அவங்க வந்து பங்கு கேட்டு கடனை கட்டிட்டு போக போகிறாங்களா, இல்லை நம்ம கட்ட வேண்டிய இஎம்ஐலாம் அவங்க கட்ட போகிறாங்களா, கரண்ட் பில்லை கட்ட போகிறாங்களா? அதனால் என்னோட தாழ்மையான வேண்டுகோள், இந்த மாதிரி வந்து இடைத்தரகர்கள் இல்லைனா ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டான இருந்த இடத்துலேருந்து வந்து நம்மள்ட்ட வந்து அதிகாரம் பண்ணி நம்மளோட பணத்தை வந்து வழிப்பறி பண்ணுறது நம்ம மாவட்டத்தில் வந்து இருக்கக்கூடாது. இதனால் நிர்வாகிகள் வந்து இது வந்து ஒரு கடுமையான ஒரு ஆக்ஷன் வேணும். அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல் ரெட்டியார் சித்திரம் ப்ரீமியம் க்ரஷர்லேருந்து பேசுகிறோங்க. நம்ம க்ரஷரில் இன்னைக்கு காலையில் இந்த ஆஃபர் லெட்டர் எடுத்துகிட்டு ஒரு ஆள் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க நேற்று திண்டுக்கல்லில் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் அவங்கள அனுப்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் தெரியல. இங்கே வந்து கேட்டதுக்கு எங்களுக்கு தெரியாது, நீங்கள் எதுனாலும் திண்டுக்கல் க்ரஷர் அசோசியேஷனில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, அங்கேருந்து சொன்னால் மட்டும்தான் நம்ம க்ரஷருக்குள்ளே அலோவ் பண்ணுவோம், வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்குங்க. கனிமவளத்துறையுடைய அஃபிஷியல் மினிஸ்டராக ரகுபதி இருந்தாலும் அன்அஃபிஷியல் மினிஸ்டராக யார் இருக்காருன்னா ஏவா வேலு. ஏவா வேலுவை ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஏன் சேகர் பாபா வச்சிருக்காங்க, அதனால தான் ஏவா வேலுவை வச்சிருக்காங்க. சரியா இவர் பண்ணி கொடுத்துருவாரு. சென்னை இந்த பகுதியில் அவர் சரியா பார்த்துக்குவார், தென் மாவட்டங்களில் அவர் சரியா பார்த்துக்குவாருன்னா என்ன, நல்லா பார்த்துக்குவார், கொடுக்க வேண்டியதை சரியாக கொடுத்துருவாரு, விசுவாசமாக இருப்பார். இன்னைக்கு விசுவாசங்கிறது என்னன்னா, கொள்கைக்கு கோட்பாட்டுக்கு தலைமைக்கு உண்மையாக இருப்பதில்லை, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அது இல்லை விசுவாசம். விசுவாசம்னா சரியாக வாங்கி கொண்டு கொடுத்துட்டா அதுக்கு பேர் விசுவாசம் அப்படின்னு திராவிட மாடல் ஒரு கோட்பாட்டை உருவாக்கி இருக்குது. கோட்பாட்டை உருவாக்கி சேகர் பாபு, ஏவா வேலு இந்த மாதிரி லூக்களை உருவாக்கி தங்களுக்கான ஆட்கள் உருவாக சேகர் பாபு, ஏவா வேலு, பனீந்திர ரெட்டி கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து